இப்போ இருக்க காலகட்டங்களில் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ ரொபாட்டிக்ஸ் வந்து நிறையா ஃபீல்டில் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு. அப்படி 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரொபாட்டிக்ஸ் படிப்பை வந்து கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எது? இதற்கான பதில் கேரளா. கேரளா தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களோட மனநிலையை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரொபாட்டிக்ஸ் படிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக முதல் மாநிலமாக வந்து இப்போ அவங்க முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி முதல் ஏஐ ஆசிரியர், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆசிரியை வந்து அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் வந்து கேரளா தான். சைக்ளோன் புயல் சின்னம், அதாவது நம்மளோட இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், இல்லை அரபிக்கடலாக இருக்கட்டும், இல்லை வங்காள விரிகுடாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி இங்கே வந்து புயல் வந்து உருவாகும். அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மையம் வந்து மே 27 வந்து உருவானது. ஸோ அந்த காற்றழுத்த தாழ்வு உருவான அந்த புயலுக்கு வந்து மந்தா அப்படின்னு ஒரு பெயர் சூட்டியிருக்காங்க. அந்த பெயர் சூட்டின நாடு யாரு? ஸோ அதற்கான பதில் வந்து தாய்லாந்து. தாய்லாந்து நாடு தான் வந்து இந்த வங்கக்கடலில் உருவான அந்த புயலுக்கு வந்து மந்தா அப்படிங்கிற ஒரு பெயரை சூட்டியிருக்காங்க.